வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மனசெல்லாம் மழையே கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். விஷத்தை அருந்துவேன், உன் உதடுகள் கோப்பையாகும் எனில். அடைமழை ஓய்ந்து துளி மழையை சிதறவிட்டு கொண்டிருந்தது. ஈரம் சுமந்த காற்று கனத்து கிடக்க, அந்த சிலுசிலுத்த காற்றுக்கு நடுவே கடுகடுப்பாய் காரில் சாய்ந்து நின்றார்கள் அனைவரும். வாசுதேவன் ஆற்றாமையோடு தேற்ற ஆளின்றி நின்று கொண்டிருந்தார். பிரதீப்பின் முகமும் இறுகித்தான் கிடந்தது. மொழியை தவறவிட்ட ஆற்றாமை அவனை வெகுவாய் அசைத்திருந்தது. இனி அவள் தனக்கில்லை என்றாலும் மூச்சு காற்றை கூட கசிய விடாமல் காரியம் செய்து முடித்த அன்பை ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று மனசு கோபத்தின் உச்சியில் நின்று கொண்டிருந்தான். பெரியவர் கொதித்து கொண்டு நிற்க, மகன்கள் மறுமுனையில் தவித்து கொண்டு நின்றார்கள். விஷயம் தெரிந்து வீட்டு பெண்களை அடித்து தங்கள் ஆளுமையை காட்டி போய் நின்றது போலீஸ் ஸ்டேஷனில்தான். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் என்றான் அன்பு மீண்டும் அழுத்தமாக. அவர் மீண்டும் ஒரு முறை சொல்லி முடிக்க இறுக்கமாக வாசலில் நின்ற பெரியவரை பார்த்து சன்னமாக பெருமூச்சு விட்டான். 70 கடந்த வயதிலும் இத்தனை வெறுப்பை சுமந்து கொண்டு தன்னை சேர்ந்தவர்களையும் அப்படியே சுமக்க வைத்து கொண்டு என்ன மனிதர் இவர்? அப்படி எதுவும் இல்லை இன்ஸ்பெக்டர். நாங்க விரும்பினோம், கல்யாணம் பண்ணிட்டோம். 2 குடும்பத்திலேயும் முன் விரோதம் இருக்குதான். அத எந்த நிலையிலையும் நாங்க தொடர விரும்பல. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஸ்டேஷன் வரணும் என்று கூற மற்றவர்கள் திடுக்கிட்டு போக, அன்போ சலனமே இல்லாமல் அமைதியாக இருந்தான். அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். மொழி வந்து எழுத்துப்பூர்வ வாக்குமூலம் தந்தா போதும் தானே? அவன் முடிப்பதற்குள் வெளியில் இருந்த பெரியவரின் குரல் அதிர்ந்து வந்தது. இவங்க கடத்திட்டு வந்திருக்காங்கன்னு நான் சொல்றேன். எங்க பொண்ணை அடிச்சு மிரட்டி அவங்க இஷ்டத்துக்கு ஆட வச்சிருக்காங்கன்னு சொல்றேன். எனக்கு மேல என்ன சாட்சி வேணும்? பெண்ணோட அப்பா, சித்தப்பா, எங்க குடும்ப நண்பர் வாசுதேவன், அத்தனை பேரும் இது சம்பந்தமா பேசியாச்சு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அப்படி இல்ல தாத்தா. தமிழ் ஏதோ சமாதானமாக ஆரம்பிக்க, அவர் போர்ட்டிகோவில் அலங்காரத்திட்டில் இருந்த பிளாஸ்டிக் பூந்தொட்டியை எடுத்து வீச, அது சரியாய் ஹாலில் வந்த மண்ணை இறைந்து தலை கவிழ்ந்து சிதறியது. இன்ஸ்பெக்டர் உட்பட அத்தனை பேரும் அதிர்ந்து போய் பார்க்க, இத்தனை வயதிற்கும் மட்டுப்பட்டு போகாத ஆங்காரத்துடன் பெரியவர் நிற்க, அவருக்குள் இருபுறமும் குறையில்லா கோபத்தோடு மகன்கள் நின்றார்கள். வாசுதேவன் பதறிப்போய் வீட்டுக்குள் ஓடி வந்தார். கண்களில் சங்கடம் வழிய இங்கே விஷயம் ரசபாசமாவதை உணர்ந்தார். என்ன மாமா அது? வந்த இடத்துல இப்படி கோபத்தை காமிச்சுக்கிட்டு? அவர் உள்ளே நின்று கேட்க, வெளியில் நின்ற பெரியவரோ தெருவே அதிரும்படியாக கத்திக் கொண்டிருந்தார். அக்கம் பக்கம் ஜன்னல்களில் தலைகள் முளைக்கத் தொடங்கி இருந்தது. அத்தனை கோபம் வருது வாசுதேவா? காலம் முழுக்க நம்ம வீட்டுல வந்து மோதுறதே இவனுங்களுக்கு வேலையா போச்சு. என் சொத்து, என் சொந்தம் அத்தனையும் நான் இவனுகளால இழந்தேன். இன்னைக்கு அவங்க ஃபேக்டரி வச்சிருக்கிற இடம் மட்டும் நம்ம கையில இருந்தா அதோட மதிப்பு எத்தனை கோடி தெரியுமா? சின்ன குழந்தை கையில இருந்து பொம்மைய திருகி பிடுங்கின மாதிரி அத்தனையும் பிடுங்கினப்ப கூட எனக்கு வலிக்கல. காலேஜ் போன சின்ன பொண்ணு மனசு கெடுத்து தப்பு பண்ண வச்சு அதை காட்டி அவளை மிரட்டி கல்யாணம் பண்ணி எல்லா விதத்திலையும் என்னை பலகீனப்படுத்த நினைக்கிறாங்களே, இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களா? திடமான அவரின் குரல் கூட உடைய விரும்பத்தகாத சங்கடம் அங்கே சல்லாபித்து கொண்டிருந்தது. கற்பனை கதைகளை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரின் உணர்ச்சிகள் கூட விளையாட அங்கே யாரும் தரம் தாழ்ந்து போயிருக்கவில்லை. அமைதியாக நின்றார்கள். நான் அழணும், அதை கண் குளிர இவங்கெல்லாம் பார்க்கணும், அதுதான் இவங்க ஆசை. நான் அழமாட்டேன், அழவே மாட்டேன். இவங்க அழறதையெல்லாம் பார்க்குற வரைக்கும் நான் அழமாட்டேன். ஆணவம் அங்கே ஆர்ப்பாட்டம் செய்ய, அன்பு அடியோடு வீழ்ந்து கிடந்தது. மகன்கள் இருவரும் ஆளுக்கொரு புறமாய் வந்து தந்தையை தேற்ற, வாசுதேவன் ஆதரவாய் தோள்களை தடவிக்கொண்டு நின்றார். தமிழை கண்ணால் அழைத்து மொழியை அழைத்து வர சொல்லி சொன்னான். அத்தனையும் காதில் வாங்கி கொண்டு கண்ணீரை மென்று கொண்டுதான் அமர்ந்திருந்தாள். அன்பின் அருகில் சென்று நின்றாள்.
அவன் தலையசைத்து அவள் விழிகளுக்கு சேதி சொல்ல, தமிழ் கொண்டு வந்து நீட்டிய வெள்ளை தாளில் எழுத்துக்களால் அழுக்காக்கினாள். முழு 5 நிமிடம் உள்ளே இருந்தவர்களுக்கும் வெளியே இருந்தவர்களுக்கும் போராட்டத்தில் கழிய எழுதி முடித்து அன்பிடம் தர, அதை ஒரு முறை சரி பார்த்தவன் திருமண சான்றின் நகலையும் இணைத்து இன்ஸ்பெக்டரிடம் நீட்ட, அதை அவர் வாசிக்க தன்னுடைய சொந்த நிமிஷத்தில் 3ஐ முழுசாய் தந்திருந்தார். மடித்து முடித்து கடிதத்தை உறையில் போட்டு கான்ஸ்டபிள் கையில் தந்துவிட்டு ஒரு சின்ன தலையசைப்புடன் வெளியில் வர, இன்னும் கோபக் காய்ச்சல் குறையாமல் மூவரும் அங்கே உலாத்திக் கொண்டிருந்தார்கள். ஐம் சாரி மிஸ்டர் சந்திரசேகர், நீங்க சொன்ன மாதிரி எதுவும் இல்ல. நாங்க விரும்பித்தான் கல்யாணம் பண்ணிட்டோம்னு உங்க பேத்தி கைப்பட எழுதி கொடுத்தாச்சு. இதுல எங்களால எதுவும் செய்ய முடியாது என்றார் தோள்களை குலுக்கி. மிரட்டி எழுதி வச்சிருக்கானுங்க இன்ஸ்பெக்டர். அப்படி யூகத்து அடிப்படையில் எல்லாம் கைது செய்ய முடியாது சார். தக்க சாட்சி வேணும். எனிஹவ், இது உங்க குடும்ப பிரச்சனை. கொஞ்சம் தன்மையா யோசிச்சு உங்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது தான் நல்லது. அவர் சொல்லிவிட்டு நகர கண்களை மூடிக்கொண்டு இடுப்பில் கை வைத்து நின்றார். 2வது முறையாக ஆத்மநாதன் குடும்பத்தில் தோற்று போயிருக்கிறார். உள்ளும் புறமும் நின்ற இரு சாரருக்குமே உணர்வு போராட்டம் நடந்து கொண்டிருக்க, மெல்ல மொழியின் அருகில் வந்து கைகளை தொட்டான். நிமிர்ந்து பார்த்தாள். கண்களை அசைத்து அவர்களிடம் போக சொல்ல மிரட்சியாய் பார்த்தாள். தலையை வலப்பக்கமாய் சாய்த்து கண் மூடி திறந்து போய் என்பது போல் சொல்ல, சின்ன பயத்துடன் வெளியில் வந்தாள். இன்னும் அவர்கள் கிளம்பி இருக்கவில்லை. அத்தனை கண்களிலும் வெறுப்பு. முன்னே போய் நின்ற தலை தாழ்ந்து நிற்க, அங்கே நிலவிய உணர்வுக்கு பேர் என்னவென்று தெரியவில்லை. தூ! குணசீலன் காற்றில் மொழிய, அது திசையின்றி இறைந்தது. அவமானத்தில் கண்கள் தானாய் ஊற்றெடுக்க அமைதியாகவே நின்றாள். அப்பாவின் கண்களில் ஆதரவு தேடித் தோற்றாள். அவர் விழிகளில் மிளகாய் விதைத்திருந்தார். மெல்ல தாத்தாவின் எதிரில் வந்து நின்றாள். அவர் இடுப்பில் கை வைத்து கண்களை மூடிக்கொண்டு தன்னை சமன் செய்ய பெரும் போராட்டத்தில் இருந்தார். மெல்ல குனிந்து அவர் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்க, வேகமாய் கண் திறந்த அவர் கண்களில் கோபம் கொடூர தாண்டவமாடியது. நாசமா போயிடுவ, மறுபடி என்னை இவனுக்கு முன்னாடி எழுந்து நிக்க விடாம அசிங்கப்படுத்தி வச்சிருக்கியே, நீ நல்லா இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ. யார நம்பி எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு இங்க வந்தியோ, அவனை இழந்து அனாதையாகி அந்த வீட்டுக்கு நீ திரும்ப வருவ. அன்னைக்கு இப்படித்தான் தெருவுல நிக்க வச்சு உன்னை துரத்தி அடிப்ப. நெருப்பை உமிழ்ந்த அவருக்கு சுடவில்லை. ஆனால் மிதித்த அத்தனை பேரையும் துவம்சம் செய்தது. இந்த அமளியில் தங்களை புகுத்தி கொள்ளவே வேண்டாம் என்று நின்ற அன்புவின் குடும்பத்திற்கோ நாவால் சுட்டவடு நலிந்து நடுங்க வைக்க வரலட்சுமி கிட்டத்தட்ட மயங்கியே இருந்தாள். உறைந்து போன மொழி அப்படியே மடங்கி அமர்ந்து கதற, அவளை கண் கொண்டு நிமிர்ந்தும் பாராமல் குவாலிஸ் அங்கிருந்து விருட்டென்று நகர்ந்திருந்தது. வண்டி சென்றதை சத்தத்தால் உணர்ந்து வெளியில் வந்த அன்பு அங்கே மடங்கி அமர்ந்து கதறிக்கொண்டு இருந்தவள் முஜத்தை பற்றி தூக்கினான். அதற்குள், இத்தனை காதலித்து விட்டாயா என்று அவன் குசும்பாய் பார்வை வளைக்க, கோபமாய் அவன் கண்களில் யுத்தம் செய்தாள். சிரித்து கொண்டே தோள் மீது கை போட்டு கொண்டான். அவர் ஏதோ கோபத்துல பேசுறாரு, அதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். வரம் வாங்கி வாழவும் முடியாது, சாபத்துக்கு சாகவும் முடியாது. மனசு போட்டு அலட்டிக்காம உள்ளவா. அவள் கைகளை பற்றி கொண்டான். அந்த கைகளில் தென்பட்ட நடுக்கம் அவள் காதலின் உச்சத்தை சொல்ல, இருவரும் உள்ளே வர இதுவரைக்கும் இருந்ததை விட இயல்பில்லாத பார்வை எல்லோருக்கும் மொழியின் மீது படர்ந்திருப்பதை உணர முடிந்தது. 2 நாட்கள் மெல்ல உருமாறி இருந்தது. பூக்கள் உதிர்வது போல் நாட்கள் உதிர்ந்து கொண்டது. வார்த்தை மறந்தவளை உலகத்தையே மறக்க வைத்தான். அவள் வாழ்க்கைக்குள் அவன் வந்ததாய் இந்த உலகம் வழி மாற்றி கற்பனை செய்து கொண்டு நிற்க, அவளுக்கோ அவனே வாழ்க்கையாகி போனான். அவளுடைய விழி உருட்டலுக்கும் இமை மூடலுக்கும் பின்னே இருந்த அத்தனை குறுஞ்செய்தியும் அவனுக்கு புரிந்தது. பெருமூச்சிற்கும் சிறுமூச்சிற்கும் காரணம் புரிந்தது. கள்ள நகையை கணக்காய் கண்டுபிடித்தான். மெல்லி அழுகைக்கு காரணம் உணர்ந்து ஆதரவாய் தலை கோதினான். இதெல்லாம் எப்படி என்று எண்ணி எந்த உணர்வையும் வெளித்தள்ளாமல் இதயத்தில் சிந்தித்து கொண்டு அமர்ந்திருந்தால்
அவள் விழி வழி இதயத்தில் இறங்கி இங்கிதமில்லாமல் இவள் எண்ணியதையெல்லாம் துல்லியமாய் கண்டுபிடித்து கொண்டு வந்து நின்றான். இத்தனைக்கும் அவன் எடுத்து கொண்டது வெற்று 72 மணி நேரம்தான். அவள் திக்கு முக்காடி போனாள். அவனே உலகமாகி போனதால் அந்த வீட்டில் இருந்தவர்கள் அத்தனை இணக்கம் காட்டவில்லை என்பது அவளுக்குள் பதியாமலே போனது. ஆண்கள் அத்தனை பேரும் அனுசரணையாய்த்தான் இருந்தார்கள். பெண்கள் நால்வருக்கும் பிடித்தமே இல்லை. அதுவும் பெரியவர் வந்து வாசல் முன் நின்று சபைத்த பிறகு மொழி முற்றாக அவர்கள் மனசில் இருந்து கீழிறங்கி போனாள். சந்தியாவிற்கு மொழியை பிடிக்காமல் போக அவளின் ஊனம் சிறு காரணம் என்றால் ஊனை உறைய வைக்கும் அவள் அழகு தோற்றம் பெரும் காரணம். அவள் தோற்றமும் அவள் மீது அன்பு காட்டிய காதலும் சந்தியாவிற்கு அத்தனை உகப்பானதாக இல்லை. இதெல்லாமே இயல்பான ஒன்றுதான். அடுக்களையில் இருக்கும் பாத்திரங்கள் ஒன்றை ஒன்று உரசாமல் இருந்தால்தான் அதிசயமே. விருப்பும் வெறுப்பும் வெற்ற கண்ணாடி பேழை போல ஏதும் இல்லை என்று சொல்லும் இடத்தில் கூட கண்ணுக்கு தெரியாமல் காற்று நிரம்பித்தான் இருக்கும். ஏதும் இல்லாத எதுவுமே இல்லை. விருப்போ வெறுப்போ காதலோ காமமோ நிரப்பப்படாமல் இதயங்களே இல்லை. ஏதோ ஒன்று, எதன் பொருட்டோ ஒன்று. தன்னில் நிரம்பி வழிந்த காதலால் அவள் வாழ்வை அவன் நிறைவு செய்து கொண்டிருந்தான். அந்த பேரன்பின் மொழி மௌனமாய் இருந்ததுதான் பெரிய ஆச்சரியமே. அவன் அருகில் இருக்கும் மட்டுக்கும் அவளுக்கு மனம் நிறைவில் ததும்பியது. முடிக்க வேண்டிய இன்டீரியர் வேலை ஒருபுறம் இருந்து அழுத்த அலுவலகம் கிளம்பிவிட்டான். அவன் முன் வேகமாய் வந்து நின்று ஒற்றை புருவம் உயர்த்தி வினா தொடுத்தாள். புன் சிரித்து கொண்டே அவளுடைய கழுத்தை சுற்றி கைகளால் மாலை போட்டு கொண்டான். ஆபீஸ் கிளம்பிட்ட மொழி, ஒர்க் நிறைய இருக்கு. நாம ஒத்துக்கிட்ட வேலைகள் செய்து கொடுக்க வேண்டியது பெண்டிங்ல நிறைய நிக்குது என்றான் அவள் விழிகளை படித்து கொண்டே. ஓ என்பது போல் உதடு குவித்து ஆச்சரியப்பட்டவள் ஒற்றை விரலால் நெற்றி தடவிக்கொண்டே விழிகள் இரண்டையும் உயர்த்தி வினா வாக்கியம் வைக்க அவன் மெல்ல சிரித்து கொண்டே சொன்னான். எஸ், நீ யோசிக்கிறது சரிதான். ஹைதராபாத் வேலை அப்படியே நிக்குதுதான். நெக்ஸ்ட் வீக் போகணும் என்றவன் ஏதோ நினைப்பு வந்தவனாக அவள் கண்களை இன்னும் ஆழமாக பார்த்தான். நீயும் வரைய மொழி? அந்த கேள்விக்கு கண்ணில் வெட்டிய பிளாஷிலேயே பாதி பதில் இருந்தது. ஒற்றை விரல் தன்னை நோக்கி வளைத்து சுட்டி இரு புருவங்களையும் உயர்த்தி ஆச்சரியம் காட்டி நானுமா என்று கேட்டு தலையாட்டினாள். நீயும் தான் ஜூப்ளி ஹில்ஸ் போலாமா? எனக்கு யோசிக்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவன் குதூகலமாய் கேட்டபடி அவள் விழிகளுக்குள் குதிக்க அவள் பயமாய் தலையசைத்தாள். கண்களில் கண்ணீரும் ஒரு இம்சையான நினைப்பும் எட்டி பார்த்தது. நமுத்து போன சத்தமில்லாத விம்மல் ஒன்று வெளியில் வர உதடு கோணிக்கொண்டு அவன் மார்பில் முகம் புதைத்து சின்னதாய் அழுதாள். இடையூறு செய்யாமல் நின்றான். அவன் அப்படித்தான். எந்த உணர்வையும் வெளிக்காட்டாமல் உள்ளே வைத்து வெடித்து போக யாரையும் அனுமதிக்க மாட்டான். சரியானதோ தவறானதோ உள்ளிருந்து கொட்டி வடிகால் தேடிக்கொண்டால் அதில் பாதிப்பிருக்காது. எதுக்கு அழுக இப்போ? முகவாய் பற்றி நிமிர்த்தி வினவ மெல்ல அவனிடம் இருந்து பிரிந்து சென்றவள் கபோர்டில் இருந்து காகித உரையை எடுத்து வந்து நீட்டினாள். அவன் வாசித்து முடிக்கும் வரைக்கும் அவள் நேசிக்கும் அம்முகத்தை பார்த்து கொண்டே நின்றாள். முடித்தவன் கண்ணில் தடுத்த வலி இருந்தது. ஆய்வரங்கின் முடிவும் இவள் ஆளுமையின் அங்கீகாரமும் அதில் இருந்தது. அவள் முகத்தை கைகளில் ஏந்தி கொள்ள முந்திக் கொண்டு அவளுக்கு கண்ணீர் எட்டி பார்த்தது. விரல்களை மடக்கி தொண்டையில் வைத்து காட்டி கைகளை விரித்து பேச முடியல என்பது போல் அவள் சைகை செய்ய அவனுக்கு உயிரே கரைந்து போனது. வார்த்தைகளை மட்டுமல்ல, தன்னுடைய கனவையும் தொலைத்துவிட்டு நிற்கிறாளே என்ற எண்ணமே அவனை வேறறுக்க அவளை மேலும் மேலும் தன்னோடு இறுக்கிக் கொண்டான். அவன் மார்பில் அவள் கரைந்தாள் கண்ணீராக. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். உன் கண்களை வரைந்து விடலாம். உன் பார்வையை எப்படி வரைவது? அலுவலகம் வந்து தன்னுடைய அன்றாடத்தில் தொலைந்து போனாலும் அவன் மனம் ஏனோ வீட்டை சுற்றியே வில்லுப்பாட்டு பாடிக்கொண்டிருந்தது.
கிளம்பும்போது முன்னால் வந்து நின்று புலம்பியவளை இடுப்பில் கை வைத்து ஏகாந்தமாய் பார்த்து கொண்டு நின்றான். என்னவாம் என்றான் சீப்பால் தலையை பம் என்று செய்து கொண்டே. சேலை நுனியை புரட்டி புரட்டி பிரித்தாள். குழப்பத்தில் இருக்கிறாளாம். அவனுக்கு சிரிப்பு வந்தாலும் அதற்கும் அவள் மூக்கு நுனி சிவக்கும் என்பதால் அமைதியாக அவள் கண்களை படித்து கொண்டு நின்றான். அரை வட்டமடித்து தலையை சுழற்றி கண்களை அரை முழுக்க காட்டினாள். சரி, மேல சொல்லு. தன்னை தொட்டு காண்பித்து 2 கைகளையும் சேர்த்து கூட்டி கண்களில் ஒரு அச்சத்தை காட்டினாள். என்ன பயம்? இங்க இருக்கிறவங்க உன்னை என்ன செய்துட போறாங்க? சும்மா உளலாய்க்கு கோபம். அவள் தலையை கலைத்து சிரித்தாலும் அந்த கண்களில் மிரட்சி போகவே இல்லை. அவள் கைகளை பற்றி அழைத்து வந்து கட்டிலில் அமர வைத்தான். இத பாரு மொழி, இனி எல்லாத்துக்கும் நீ பழகிக்கணும். அதான் நல்லது. கீழ அம்மா, பெரியம்மா, அண்ணி, பாட்டின்னு எல்லாரும் இருக்காங்க. சாம்பவி இருக்கா. அண்ணி பிஸ்னஸ் பண்றாங்க. அவங்க வீட்ல இருக்கிற நேரம் குறைவு. வீட்ல இருக்கிற மத்தவங்க கண்டிப்பா உன்கிட்ட விகல்பமா இருக்க மாட்டாங்க. ஒருவேளை ஏதாவது மனத்தாங்கல்ல அவங்க வார்த்தைகளை விட்டாலும் நீ அதுக்காக பெருசா வருத்தப்பட்டுக்க வேண்டாம். வானவில்ல எல்லாருக்கும் சேர்ந்தாற் போல ஒரே நிறம் பிரதானமா தெரியறது இல்லையே. எனக்கு தெரிஞ்ச மொழியோட சிறப்பான குணம் அவங்களுக்கு உடனே தெரியாம போகலாம். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் தெரியும். எதையும் பெருசு பண்ணிக்க வேண்டாம். நீயும் கூட்டு குடும்பத்துல இருந்துதான் வந்திருக்க. உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்ல. இங்கேயும் பிரச்சனைகள் இருக்கும். ஆனா பிரச்சனைகள் மட்டுமே இருக்காது. பூசி முழுகாமல் இயல்பாய் சொன்னது அழகாயிருந்தது. அவன் கண்ணுக்குள் தன்னை தேடிக் கொண்டிருக்க அவனோ அக்கண்ணுக்குள் வார்த்தைகளை படித்து கொண்டிருந்தான். என்ன என்றான் புருவம் உயர்த்தி. வேகமாய் ஒன்றுமில்லை என்று தலையாட்டினாள். இல்லையே, அப்படி தெரியலையே. இருக்கு, ஏதோ இருக்கு. அவன் உள்ளங்கையை திருப்பி ஒற்றை விரலால் எழுதி காட்டினாள். ஐ லவ் யூ என்று. குறுகுறுத்த கைகளையும் அதை அத்தனை கவனமாய் எழுதும் அவள் முகத்தையும் சேர்ந்தாற்போல் பார்த்து கொண்டிருந்தான். எழுதி முடித்ததும் முகம் நிமிர்த்தி, படிச்சாச்சா என்றாள் புருவத்தை உயர்த்தி. உள்ளங்கையை உற்று பார்த்தவன் உண்மையில் அங்கே எழுத்துக்கள் ஊறுவதைப் போல் பாவனை காட்டி விழிகளை குறுக்கி வாசிப்பது போல் கண்களை விரித்து தன் அத்தனை சந்தோஷங்களையும் அந்த பார்வையில் விதைத்து அந்த எழுத்து விழுந்த இடத்தில் தன் இதழ்களை உற்றி அவள் தந்த காதலை எடுத்து கொண்டதாய் காட்டி கண் அடித்து சிரிக்க வெட்கம் பூச அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவனுக்கு புரிந்தது. இந்த அந்யோன்யத்தையும் அன்பையும் காதல் மட்டும் என்று கடந்து போய்விட முடியாதுதான். பெரிய காட்டில் வாழ்ந்த சிறிய தேன் சிட்டு அவள். இந்த சுதந்திரமும் அன்பும் அவளுக்கு புதிதாகவும் புதிராகவும் இருந்தது. ஆண்கள் என்பவர்களை அடக்குமுறையின் அடையாளமாக மட்டுமே பார்த்த அவளுக்கு அவனின் அன்பு ஒரு அதிசய உலகமாக இருந்தது. அம்மா அப்பாவின் தனிமை அவளுக்கு தெரியும். அது ஒரு மூர்க்கமான ஆளுமை என்று இவள் இலைமறை காயாக உணர்ந்திருக்கிறாள். பல இரவுகளில் களைத்து போயிருக்கும் அம்மா சோஃபாவில் கவிழ்ந்து அமர்ந்து அழுது துவழ்வதை பார்த்திருக்கிறாள். காரணம் தெரியாது. ஆனால் காரணம் இல்லாமல் இருக்காது என்று புரிந்த நாளில் ஆண்கள் என்றால் இருந்த ஈர்ப்பு மறைந்து பயம் மட்டுமே நிலைத்து போய்விட்டது. சித்தப்பாவும் இதற்கு எந்த விதத்திலும் குறைந்தவர் இல்லை. அவரோடு ஒரு நாளாவது பைக்கில் போக வேண்டும் என்று சித்தி ஆதங்கமாய் சொல்லும்போது பரிதாபமாக இருக்கும். 22 வருஷமாகியும் இந்த ஆசை நிறைவேறாமலே அவர் வாழ்கிறார். ஆனால் அன்புவிடம் இயல்பாக அன்பு வருகிறது. அந்த அன்பை அவன் கண்களும் வார்த்தைகளும் ஸ்பரிசமும் பேசுகிறது. இது அவளுக்கு காதலாய் வழிந்தால் மற்றவர்களுக்கு அவரவர் உறவை சொல்லி உவகை கொள்ள வைக்கிறது. இப்படியும் கூட இருக்க முடியுமா? முகத்திற்கு முன் சொடக்கு போட்டான். என்ன என்று புருவம் உயர்த்தினாள். கண்களை வாசித்தான். எதையும் வெளித்தள்ளக்கூடாது. எப்படி யூகிக்கிறான் என்று பார்ப்போம். எண்ணியபடி திம் என்று அவள் அமர்ந்திருக்க 2 நொடிகள் ஆடாத கருப்பாவையை பார்த்தவன் இடி இடி என சிரித்து ஓய்ந்தான். என்னவாம்? முகத்திற்கு நேரே கைகளை விசிற அவன் சிரிப்பை முடிக்காமல் சிருங்கார குரலில் சொன்னான். உனக்கு பொறாம வந்துருச்சு மொழி. உன் கண்ணை படிக்கிறேன்னு உனக்கு பொறாம வந்துருச்சு. உதடு அசைக்காம உன் விழி அசைறத வச்சு நான் எல்லாத்தையும் சொல்றேன்னு உனக்கு பொறாம வந்துருச்சு. அம்மாடி, உண்மைய ஒழுங்கா விழியில பேசிடு.
இல்லாட்டி நான் உன் மூச்சை படிக்க வேண்டி வரும். அவன் சொல்லிவிட்டு மெல்ல சிரிக்க அவள் சிவந்து போனாள். எழுந்து போக முற்பட்டவள் கைகளை பற்றி கொண்டான். நான் சொல்லட்டுமா என்ன யோசிச்சேன்னு? உனக்கு உன் வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. அதான். முழங்காலை கட்டிக்கொண்டு அவன் சொல்லி முடிக்க உண்மையாகவே மொழிக்கு வியப்பாக இருந்தது. எப்படி இதெல்லாம்? அவன் முன்னே வந்து தரையில் அமர்ந்தாள். 4 விரல்களையும் உள்பக்கம் மடக்கி கட்டை விரலை உயர்த்தி எப்படி என்று கேள்வி கேட்டாள். உன் கண் விழி தரையை பார்த்தா நீ வெக்கப்படுற, இல்லாட்டி துக்கப்படுறேன்னு அர்த்தம். உன் பார்வை இலக்கில்லாம இருந்தா மேடம் குழப்பத்துல இருக்காங்க. ஒரே இடத்துல வெறிச்சிருந்தா ஏதோ பயம் மனசு கவ்விட்டு இருக்கு. பார்வை மேல் பக்கமா பார்த்துட்டு இருந்தா ஏதோ பிளாஷ்பேக் ஓடுது மனசுல. வலப்பக்கம் பார்வை போனா பொய் சொல்லுது, இடப்பக்கம் போனா உண்மை பேசுது. சரியா? அவன் சொல்லிவிட்டு குறும்பாய் சிரிக்க ஒரு கேவல் ஒன்று வெடித்து கொண்டு சத்தமில்லாமல் வர தரையில் அமர்ந்திருந்தவள் அப்படியே நகர்ந்து அவன் மடி கவிழ்ந்து கொண்டாள். கண்ணீர் பெருகியது. இது துன்பத்தின் வலி பேசிய கண்ணீர் இல்லை, புரிதலின் நெகிழ்வில் நெஞ்சத்தில் இருந்து வழிந்த ரச பாவ மாற்றம். மெல்ல அவள் தலை தடவியவன் அடுத்த வார்த்தை அவிழ்ப்பதற்குள் அலைபேசி அலறியது. எடுத்து பார்த்தான். தமிழ்தான். கீழே இருந்து அழைக்கிறான். என்னடா மூஞ்சி, கீழே இருந்து மேல கால் பண்ற என்றான் அசட்டுத்தனமாய். பின்ன நீ வருவ டிஃபன் சாப்பிடலாம்னு பார்த்தா டிஃபன் டைம் லஞ்ச் டைம் எல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் டீ டைம் வந்துடும் போல இருக்கு பாஸ் என்றான் நக்கலாக. வந்துட்டோம்டா, கொஞ்சம் பிஸி, ஆபீஸ் கிளம்புறேன்ல, கொஞ்சம் ஃபீல் பண்றா அவன் சொல்ல நர நரவென அவன் தொடையில் கிள்ளி வைத்தாள். பார்வை முறைத்து கொண்டு எல்லாத்தையும் அவங்கிட்ட சொல்லுவியா என்று கேட்டுக்கொண்டிருக்க அவனும் அதையெல்லாம் சட்டையே செய்யாமல் தம்பியோடு கொஞ்சிக் கொண்டிருந்தான். கொஞ்சம் ஃபீல் பண்றாளா? நீ கொஞ்சறப்ப ஃபீல் பண்ற மாதிரியே தெரியலையேடா. நீ பண்ற ஹோம் ஒர்க்கை பார்த்தா இன்னும் 6-7 மாசத்துல 2 குடும்பமும் ஒன்னாயிடும் போல இருக்கே என்று நக்கல் அடிக்க நிஜமாகவே புரியாமல் விழித்தான் அன்பு. புரியலடா. உனக்கு ஒன்றும் புரியாது. பச்சை மண்ணு பாரு. நான் எத்தனை சினிமால சீரியல்ல பார்த்துருக்கேன். குழந்தை பிறந்ததும் பிரிஞ்ச குடும்பங்கள் கண்ணை தொடச்சிட்டே சேர்ந்துக்குவாங்க. உனக்கு அதுக்கு 6 மாசமே அதிகம் அவன் சொல்லிவிட்டு அந்த முனையில் நாக்கை கன்னத்தில் உருட்ட அன்பு வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தான். மொழி விழிகளை உருட்டி என்ன பேசுகிறான் என்று கேட்டு சைகை செய்து கொண்டிருக்க தமிழ் நீ என்ன சொன்னேன்னு கேட்டு உயிர் எடுத்துட்டு இருக்காடா. நீ சொன்னதை சொன்ன, அவ்வளவுதான். கீழே வந்து உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. அவன் கண் சிமிட்டி கொண்டு சிரிக்க அண்ணனும் தம்பியும் தன்னை சேர்த்து ஓட்டுகிறார்கள் என்று எழுந்து போனாள். கீழே வந்தார்கள். சந்தியா பொட்டிக்ஸ் கிளம்பிக் கொண்டிருந்தாள். அவள் பொருள் ஈட்ட இந்த துறையில் இல்லை, தன்னுடைய அடையாளத்திற்கு மட்டுமே இதில் இயங்கிக் கொண்டிருப்பவள். கருப்பில் பேண்ட் ஷர்ட் அணிந்து கம்பீரமாய் வந்து நின்றாள். மிதமான அதே வேளை நேர்த்தியான ஒப்பனையில் இருந்தாள். கீழே வந்த மொழியை பார்த்த பார்வையில் சிநேகமே இல்லை, வறண்ட சிரிப்பு ஒன்று உதிர்ந்தது. மொழி கண்களை விரித்து அவளை பார்த்து கொண்டே நின்றாள். கிளம்பியாச்சா அன்பு என்று கேட்டுக்கொண்டே அறைக்குள் போனவள் சாம்பவியோடு வெளியில் வந்தாள். சித்தப்பாவை பார்த்ததும் வழக்கம் போல கை உயர்த்தி கொண்டு தாவிக் கொண்டிருந்தது. மொழி, நான் ஷாப்புக்கு கிளம்புறேன். நீ பாப்பாவை பார்த்துக்க. இத்தனை நாள் பெரியவங்க 3 பேரும் தான் பார்த்துப்பாங்க. இப்போ நீ வந்துட்ட, உனக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். இந்த வார்த்தைகளில் எல்லாம் விகல்பமே இல்லை, இயல்பாகத்தான் இருந்தது. மொழி தலையாட்டி கொண்டு சிரித்தாள். பட் அவ நிறைய குறும்பு செய்வா. அவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். உனக்கும் பேச வராது. ஏதாவது விபரீதம் ஆனா சத்தம் போடக்கூட முடியாது. அதனால முடிஞ்ச அளவு அவளை இங்கேயே வச்சுக்க. மாடிக்கு எடுத்துட்டு போக வேண்டாம். வெள்ளிய இட்லியை வாய்க்குள் வாழ்க்கைப்பட அனுமதிக்காமல் இருவரையும் மாறி மாறி பார்த்தான் அன்பு. ஒரு கணம் அவள் கண்களில் தெரித்து போன வலி அவனை என்னவோ செய்தது. வேகமாய் தலையாட்டி கொண்டு குழந்தையை வாங்கி கொண்டாள். 2 நிமிடத்துக்கு முன்னே முகத்தில் விரிந்திருந்த தாமரை இப்போது இல்லை, சின்ன சுணக்கம். ஆனால் இதெல்லாம் இயல்பான வார்த்தை ஆடல்கள்தான். இதையெல்லாம் மொழி கடந்து கொண்டுதான் வரத்தான் வேணும். எழுந்து அவள் கன்னம் தட்டி விடை பெற்று கொண்டு அலுவலகம் வந்து சேர்ந்தான். உனக்கும் பேச வராது என்ற வார்த்தையில் இருந்த ஏளனம் காதுகளுக்குள் ஊர்ந்து கொண்டே இருந்தது. கடந்து வர இயலாமல். அவளுக்கு பேச வராது என்பது எல்லோருக்கும் தெரியும் தானே. அதை அங்கே புதிதாய் பதிவு செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கிறது?
அப்படி சொல்லி காட்டுவதில் என்ன குரூர திருப்தி? நாற்காலியின் முதுகில் சாய்ந்து சரிந்து கண்களை மூடி கை இரண்டையும் கோர்த்து கொண்டான். சுகமும் அல்லாத துயரமும் அல்லாத ஒரு சமநிலையில் மனம் சஞ்சரித்து கொண்டிருந்தது. மாலை மங்குவதற்குள் அம்மாவிடமிருந்து அவசரமாய் அழைப்பு வந்தது. என்னவென்று எடுக்க சைல்ட் கிளாஸ்க்கு வர சொல்லிவிட்டு அவசர கதியில் அழைப்பை துண்டித்தார். பதட்டமானான். ஒருவேளை குழந்தைக்கு எதுவுமா? நினைப்பே கசப்பாக வேகமாய் ஜாக்குவாரை நுங்கம்பாக்கத்திற்கு விரட்டி அடித்தான். சிவந்த விழிகளோடு வாயிலில் நின்ற மொழிதான் வரவேற்றாள். என்னாச்சு மொழி? என்றான் விழியோடு விழி கலந்து. கண்கள் தரை பார்த்தது. அப்படி என்றால் துக்கப்படுகிறாள். அவள் தோளில் கை போட்டு உள்ளே அழைத்து வர அம்மா பார்த்ததும் வெடுக்கென முகம் திருப்பிக் கொண்டார். ஓரளவு புரிந்தது. என்னாச்சுமா என்றான். பொண்டாட்டி சொல்லல என்றார் நக்கலாக. மொழியின் கண்கள் கண்ணீரால் நிறைய அன்பின் இதயம் ஆற்றாமையால் நிறைந்தது. மா, என்னது இது? அவளை டீஸ் பண்ற இடமா இது? இதென்ன சிறுபிள்ளைத்தனமான செய்கை? அவன் குரலில் ஒலித்த கண்டிப்பை ரசிக்கவில்லை வரலட்சுமி. நான் படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா? செய்யாத தப்ப தலையில போட்டுட்டு விற்காத சரக்க வாங்கிட்டு வந்து நிக்கிற. இப்ப சந்தியா வந்து கத்துனா யார் பதில் சொல்றது? அவளும் ஏதோ பெருந்தன்மையா வீட்டுக்கு வந்த பொண்ண சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சு கையில குழந்தைய கொடுத்தா. அதை உருப்படியா பார்க்காம விட்டுட்டாளா? இல்ல அது கூப்பிட கூப்பிட காது கேட்காம இருந்தாளா தெரியல. அது எதையோ சாப்பிட்டு வச்சிருக்கு தோட்டத்துல. மதியம் 2 மணியிலிருந்து வாந்தியும் பேதியும் ஆகுது. இப்பதான் வைகைக்கும் சந்தியாக்கும் போன் பண்ண வந்துட்டு இருக்காங்க. என்ன பதில் சொல்றது அவங்களுக்கு? அம்மா கோபமாய் கேட்க சுரீரென பார்த்தான். இத்தனை நேரம் மொழியால் ஏதோ தவறு நடந்திருக்குமோ என்று சிந்தித்த அவனுக்கு அம்மா பேசிய பிறகுதான் உண்மையாக ஆற்றாமையாக இருந்தது. மொழியால பேச முடியாது, ஆனா அவளுக்கு காது கேட்கும். முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. அவளுக்கு இது ஒன்றும் பிறவி ஊனம் கிடையாது. நடந்தது ஏதோ கவனக்குறைவு. பாப்பாக்கு இதுக்கு முன்னாடியும் ஆகி இருக்கு. இதுக்கு அவ குறையை இப்படி பொது இடத்துல வச்சு விமர்சிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அவளோட குறையை ஏளனமா பேசுறது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டுமா? ப்ளீஸ். வரலட்சுமி விக்கித்து நிற்க மொழியின் கைகளை பற்றி கொண்டு வெளியில் வந்தான். காரில் இருந்து இறங்கி வந்த வைகை இவனை சமாதானப்படுத்த முயல அதற்கும் வாய்ப்பும் வகையும் தராமல் விடு விடுவென காரை நோக்கி நடந்த அன்பின் கோபம் மொழிக்கு புதியது. அவள் நடந்தாலே தாங்காத அவன் காதல் மனசு பிறர் கடிந்தால் தாங்குமா? பூமகள் மெல்ல வாய்மொழி சொல்ல சொல்லிய வார்த்தைகள் பண்ணாகும். காலடி தாமரை 4 அடி நடந்தால் காதலன் உள்ளம் புண்ணாகும். பவளக்கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பேராகும். உன் தைல விரல்களுக்கு ஏங்குகின்றன என் தலைவலிகள். பொழுதுகள் எல்லாம் புலப்படா வேகத்தில் கடந்து போயிருந்தது. எப்போதும் குறுநகையில் குளிர வைக்கும் அவனுடைய முகம் மெல்லிய குழப்பத்தில் ஆழ்ந்து கிடந்தது. இதெல்லாம் யோசித்ததுதான். ஆனால் அவனாலே சந்திக்க இயலவில்லை. மொழியை பிடிக்கவில்லை என்று சொன்னபோது வலிக்காத மனசு அவளின் ஊனத்தை அவர்கள் அழுத்தி பேசிய போது எதிர்கொள்ள இயலாமல் தவித்தது. தலைக்கு கைகளை தந்து படுத்திருந்தான். அவளோ அவன் மார்பில் உறங்கிக் கொண்டிருந்தாள். இடக்கையால் மெல்ல அவள் கன்னம் வருடினான். உறக்கம் களையவில்லை. ஏனோ அவளை நிறைய பிடித்தது. பல முறை பார்த்திருக்கிறான். அவளை சிக்னலில் சந்தித்த நிமிஷம் இனம் தெரியாமல் அவள் மீது விழுந்த இரக்கம். ஆங்கிலத்தில் சரியாய் சொன்னால் சாஃப்ட் கார்னர். அவளின் மீதான காதலை அன்பை விஸ்தீரணமாக்கியதே தவிர குறைக்கவில்லை இந்த நொடி வரை. அவள் கன்னம் வருடிக்கொண்டே இருக்க அலைபேசி ஒளிர்ந்தது. வைகைதான். மருத்துவமனையில் இருந்து கோபமாக வந்தவன். யாரிடமும் பேசாமல் அறைக்குள் வந்தவன்தான். இரவு சாப்பிடக்கூட இருவரும் கீழே போகவில்லை. மொழி கூட பிரச்சனை வேண்டாம் என்று கெஞ்சி பார்த்தும் அவன் இசையவே இல்லை. இப்போது கோபம் கொஞ்சம் மட்டுப்பட்டிருந்தது. குனிந்து பார்த்தான். அவளிடம் அசைவில்லை. வைகையோ விடாமல் அழைத்து கொண்டிருந்தான். மெல்ல அவள் தலையை தலையணைக்க இடம் மாற்றினான். அறையை விட்டு வெளியில் வந்தான். வைகையும் தமிழும் மாடி சிற்றவுற்றில் நின்று கொண்டிருக்க முதன்முறையாய் மூவரின் கண்களிலும் ஒரு மெல்லிய தர்ம சங்கடம் விரவியதை மூவருமே உணர்ந்தார்கள். என்னடா பிரச்சனை என்றான் வைகை தவிப்பாக. முதல்ல பாப்பா எப்படி இருக்கா அதை சொல்லு. ரொம்ப அக்கறை மண்ணாங்கட்டி.
ஏண்டா, எங்க மேல உள்ள கோபத்தால நீ பாப்பா ஹெல்த் பத்தி கூட விசாரிக்க வரல? யோசிச்சியா? வைகை ஆதங்கமாய் கேட்க, சுரீர் என்றது அன்பிற்கு. தவறுதான். தப்புதான் வைகை. டென்ஷன்ல இருந்துட்டேன். ஐம் சாரி. நீ சாரி கேட்க இத சொல்லல. இது கூட்டு குடும்பம். எல்லாம் தான் இருக்கும். ஏன் இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லையா? இப்ப என்னடா புதுசா சாப்பிடாம எல்லாரையும் அவாய்ட் பண்றது? அண்ணனின் பொறுப்போடு அவன் கேட்க, எப்போதுமே குறும்பாய் பேசும் தமிழ் கூட இம்முறை அமைதியாய் நின்றான். எனக்கு எல்லாமே புரியுது வைகை. என்ன சொன்னாலும் என்னால பொறுத்துக்க முடியுது. அவ ஊனத்த குத்தி பேசினா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறேன். பேச்சு போட்டியில ஜெயிச்சு மெடலா வாங்கி குவிச்ச பொண்ணு தான் நிலைமை இப்படி ஆச்சுன்னு உள்ளுக்குள்ள வச்சு எத்தனை புழுங்குவா? மத்தவங்களும் அதையே பேசினா என்ன அர்த்தம்? அன்பு ஆதங்கமாய் கேட்க, அந்த வழியில் இருந்த நியாயத்தில் இருவரும் அமைதியாக நின்றார்கள். நான் சம்மதிச்சு கட்டிட்டேன்டா. இதுல யாருக்கு என்ன கஷ்டம்? எனக்கு வார்த்தையை விட ஒரு பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப உசத்தின்னு தெரியும். அவ பேசாத வார்த்தையை விட எனக்கு மட்டுமே புரியற அவளோட காதலும் அவ இதயத்தோட ரணமும் என்னை வசமிழக்க வைக்குது. காலம் பூரா அலட்சியத்திலையும் அடக்குமுறையிலேயும் வாழ்ந்த பொண்ணுடா. இங்கேயும் வேறொரு ரூபத்துல அவளுக்கு அது கிடைக்கும்னா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல என்ன அர்த்தம் இருக்கு? இருவரும் அருகி போய் நின்றார்கள். அன்பின் அன்பும் அந்த அன்பை அடைந்த மொழியின் பண்பும் அவர்களை மெய் மறக்க வைத்தது. வைகை அன்பின் தோளில் தட்டி தந்தான். சாரிடா, இனி எதுவும் அப்படி நடக்காம நாம பார்த்துக்குவோம். சாப்பிட்டுட்டு படுடா, பசி தாங்க மாட்டேன் என்றான் வைகை வாஞ்சையாக. அன்பு சின்னதாய் தருக. இப்போது தமிழின் முகத்தில் மந்தகாச புன்னகை தவழ்ந்தது. அவன் இனம் கண்டதை பார்த்து அன்பு முறைக்க, அதுவே தமிழுக்கு போதுமானதாக இருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.